7ஆம் அதிபதி 6ஆம் இடத்து தொடர்பு பெற்றிருந்தா, நிச்சயமா அந்த ஜாதகருடைய திருமண வாழ்க்கையில ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். பொதுவாக எந்த ஒரு ஜாதகத்திலயுமே 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்து கூட தொடர்பு பெறவே கூடாது. அதே சமயத்தில எ 8ஆம் அதிபதி கூடவும் தொடர்பு பெறக்கூடாது. இப்போ ஒரு ஜாதகத்தில 7ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி மூவரும் சேர்ந்திருந்தாங்கன்னா, அதுவும் பிரச்சனைக்குரிய அமைச்சு. லக்னாதிபதி, 7ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி சேர்ந்திருந்தாலும் அதுவும் ஒரு பிரச்சனை. அப்போ திருமண வாழ்க்கை அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா, திருமணம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கிடையாது, பார்ட்னர் சார்ந்த விஷயங்களும் அவருக்கு ஒரு பிரச்சனையே குடுக்கும். அப்போ 7ஆம் இடம்ங்கிறது சமூகம், 7ஆம் இடம்ங்கிறது கலத்தரம், 7ஆம் இடம்ங்கிறது பார்ட்னர். 7ஆம் அதிபதி எந்த வகையிலாவது 6, 8 சம்பந்தம் ஏற்பட்டு, அதோடைய தசாபுத்தி நடக்கும் பொழுது, பார்ட்னரா இருந்தா அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படும். திருமண உறவுகள் கூடி வருவது தடை ஏற்படும். திருமணம் ஏற்கனவே நடந்திருந்தாலும், அந்த காலகட்டத்தில் முரண்பாடுகள் ஏற்படும். அதே சமயத்தில ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் சமூகத்திலிருந்து அந்த காலகட்டத்தில ஜாதகருக்கு கிடைக்காது. ஜாதகர் ஒதுக்கி வைக்கப்பட்டதை போல் ஃபீல் பண்ணுவார். அப்ப இதெல்லாம் பொதுவா காமனா ஒரு ஜாதகத்தில வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னாலுமே, முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் ஒரு ஜாதகத்தில 5, 9 பாவங்கள் பாதிக்கப்படாம இருந்துச்சுன்னா, தசாபுத்தி என்னதான் ஒரு பிரச்சனை பண்ணாலும் சமாளிச்சு மேல வந்துருவாங்க. 5, 9ம் பாதிக்கப்பட்டு தசாபுத்திகளும் சரியில்லை என்றால், அந்த காலகட்டம் கடுமையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்போ அவங்க ஜாதகத்தில பாருங்க, ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கப்படுவதற்கும், பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கப்படுவதற்கும், அவங்க ஜாதகத்தில 6ஆம் இடத்து சம்பந்தப்பட்ட தசாபுத்தி கண்டிப்பாக நடக்க வேண்டும். அல்லது 6ஆம் இடம் சம்பந்தப்படாம திருமண பிரிவு, பார்ட்னர்ஷிப் பிரிவு இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் மிக, மிக குறைவு. அப்ப எந்த அடிப்படையில பார்த்தாலும் சரி, 7ஆம் பாவம், 6ஆம் பாவம், 8ஆம் பாவம் தொடர்பு பெறவே கூடாது ஒரு ஜாதகத்தில். அப்படி தொடர்பு ஏற்பட்டா, எந்த வகையிலாவது ஜாதகருக்கு பிரச்சனை என்பது வந்து கொண்டே இருக்கும். அப்ப என்னதான் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணாலும் காம்ப்ரமைஸ் ஆகாது. இந்த காலகட்டத்தில இப்படித்தான் நடக்கும்னா, அந்த காலகட்டத்தில அப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான தகவல். எனவே பொதுவா ஒரு ஜாதகத்த எடுத்துக்கிட்டு, அந்த ஜாதகத்தில இன்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கிறத காட்டிலுமே, தசாபுத்தி எப்படி இருக்கு? அந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு? அந்த காலகட்டம் அவருக்கு என்னென்ன நடக்கும்? அப்படின்னு பார்க்கிறது தான் ரொம்ப, ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயம். எனவே ஒரு ஜாதகத்த எடுத்தோனையுமே 5, 9 பாதிக்கப்படாமல் இருக்கிறதா? 7, 6, 8 தொடர்பு இருக்கிறதா என்று பாருங்கள். இந்த 2மே பாதிக்கப்படாமல் இருந்தால், நிச்சயமாக வாழ்க்கை நல்லா இருக்கும். 2ம் பாதிக்கப்பட்டிருந்தா ரொம்ப மோசம். ஏதாவது ஒண்ணு மட்டும் பாதிக்கப்பட்டிருந்தா, வாழ்க்கையில் நல்ல பலன்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவை பொதுவான தகவல்கள். நன்றி, வணக்கம்.